ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே மூவற்றுப்புழை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியில் மேலாளராக ராகுல் ரகுநாதன் என்பவர் பணிபுரிகிறார். இவர் தான் பணிபுரியும் வங்கியிலிருந்து 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை தனது இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்று கொண்டிருக்கும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் தனது முகத்தில் மிளகு பொடியை தூவிவிட்டு நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதாக எர்ணாகுளம் தெற்கு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்த போலீசார் ராகுல் ரகுநாதனை விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை கூறியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடத்தில் கிடுக்குப்பிடியாக விசாரித்தனர். மிளகு பொடி வீசப்பட்டதாக கூறிய நிலையில் ஹெல்மெட்டில் மிளகு பொடி இல்லாதது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட இடத்தில் சிசிடிவி கேமராக்களை பரிசோதித்த போது அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து ராகுலை மேலும் விசாரித்த போது நகைகளை தானே மறைத்து வைத்துவிட்டு நாடகமாடியதை ஒப்புக்கொண்டார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.